அதிமுக ஒருங்கிணையணும் அப்படிங்கிறதுல காட்டுற ஆர்வத்தை விட அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறதுல வந்து டிடிவி தினகரன் காட்டுற ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கிறது? டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து அதிமுகவினுடைய 2 பிரிவுகள்னு சொல்லப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து தென் மாவட்டங்களில் சில இடங்களில் வந்து சில வாக்கு வங்கி இருக்குதே தவிர எடப்பாடி மாதிரியாக ஒரு ஸ்ட்ரென்த்தோ தமிழகம் முழுக்க ஒரு வலைப்பின்னலோ தலைவர்களோ தொண்டர் பலமோ கட்சியோ வந்து இல்லை. ஆனால் அவங்க சில தொகுதிகளில் வந்து ஸ்பாய்லர்ஸாக இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. அதனால் அதையும் குறைத்து மதிப்பிட முடியாது. என்னுடைய பாயிண்ட் வந்து என்னென்னா, இப்போ பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் பேசும்போதே அண்ணாமலையை தான் அதிக விமர்சனம் பண்ணி பேசினார். ஆமாம், அவர் வந்து மோடி, அமித்ஷா கொள்கை சித்தாந்தம் இதை பற்றி எதுவும் பேசலை. ஆமாம், அதே போல் புரட்சி கவிதாசன் பேசும்போது இது நட்பு முரண் தான் அப்படின்னு வந்து சொல்கிறார். இப்போ சார் வந்து சரியாக சொன்னார், இது அதிமுகவுக்கு மட்டும் டூ ஆர் டை இல்லை, பிஜேபிக்கும் டூ ஆர் டை. அதனால தான் அவங்க வந்து அதிமுகவை வலிந்து வந்து கூப்பிடுகிறார்கள். இப்போ புரட்சி கவிதாசன் சொல்கிறாரு, அண்ணாமலை என்ற தனிநபரை வைத்து இங்கே கட்சி இல்லை, இங்கே தனிநபர் வழிபாடு கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்தியா முழுவதும் மோடியின் முகத்தை வைத்து கொண்டு தான் இவர்கள் தேர்தலில் ஓட்டு கேட்குறாங்க. தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற மாநிலங்கள் எல்லாம் மோடியுடைய கட்டவுட்டை வைத்து தான் ஓட்டு கேட்குறாங்க. தனிநபர் வழிபாடு அங்கே வந்து இருக்கிறது. நான் என்னுடைய பாயிண்ட் வந்து என்னன்னா, பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் 2 பேருக்குமே இந்த தேர்தலில் தனியாக நின்று வெற்றி பெற முடியாது. அதிமுக கடந்த தேர்தலில் வந்து பெரிய கட்சிகள் எதையும் கூட்டணியில் வந்து சேர்க்க முடியலை. ஒரு 20%க்கே வந்து ரொம்ப திக்குமுக்காடுறாங்க. அதே போல் வந்து பாரதிய ஜனதா வந்து பாமகவையெல்லாம் சேர்த்து கொண்டாலும் அவர்களும் வந்து அதில் ரிசல்ட்டில் வந்து காட்ட முடியலை. அப்போ எப்படியாவது திமுகவை வந்து வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் இவங்க 2 பேருக்குமே இடையிலே வந்து தனிநபர் ஈகோ பிரச்சனைகள் முரண்பாடுகள் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் சேர்ந்தால் ஒரு ஃபைட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கட்சி தலைமைக்கு இருக்குது, பாஜக மேலிட தலைமைக்கு இருக்குது. அப்போ அதிமுகவா அண்ணாமலையா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பாஜகவுக்கு வரும்போது பாஜக மேலிட என்ன முடிவை எடுக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து அண்ணாமலைக்கு பதிலாக வந்து வேற ஒரு தலைவரை வந்து மாற்றலாம். இப்போ தமிழிசை போய் நட்டாஜி வந்து பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நடக்கும். அண்ணாமலையும் இப்போ அடக்கி தான் வாசிக்கிறாரு. முன்ன மாதிரி அவர் வந்து பேசலை. அதிமுக தலைவர்களும் அண்ணாமலையை குறிவைத்து தான் பேசுகிறார்களே தவிர பாஜக வந்து பேசலை. அதனால இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் போக போக கூட்டணி வைக்கலைன்னா நமக்கு வந்து அழிவு அப்படின்றதுல வந்து உறுதியாக இருப்பாங்க. ஆனால் அதிமுக ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கணும். இந்த நாட்டினுடைய முதல் பயங்கரவாதி வந்து கோட்சே, காந்தியை படுகொலை செய்தவர். அவர் ஒரு வலதுசாரி. அவருடைய சித்தாந்தமும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தமும் வேறு வேறு அல்ல. இப்போ சாவர்கர் நூல் வெளியீட்டு விழா வந்து அண்ணாமலை இவங்கெல்லாம் பிஎல் சந்தோஷ்லாம் பேசிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் சாவர்கர் வந்து எப்படி வந்து அந்த கபூர் கமிஷன், காந்தி கொலை குறித்து நியமித்த கபூர் கமிஷன் வந்து சாவர்கர் மேலே வந்து சந்தேகத்தை வந்து எழுப்பியிருக்கிறது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், அதிமுக வந்து இந்த பிஜேபியை சித்தாந்த ரீதியாக எதிர்க்காமல் தனிநபர் ரீதியாக எதிர்த்து கொண்டால் இந்த தலைப்பும் விவாதமும் மீண்டும் மீண்டும் எழும். நீங்கள் சித்தாந்த ரீதியாக பாரதிய ஜனதாவை, இந்துத்துவாவை, அதனுடைய வெறுப்புணர்வை, வெறுப்பு பேச்சை, மதவெறியை எதிர்க்கிறீர்களா இல்லையா? இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னா மட்டும்தான் நம்ப முடியும். வெளி உலகம் மக்களும் யோசிப்பாங்க. இதை சொல்லாமல் அண்ணாமலையை மட்டுமே நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து பிஜேபியை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கவில்லை. அதை தான் புரட்சி கவிதாசன் கேட்கிறாரு. சித்தாந்த ரீதியாக நீங்க எதிர்க்கிறீங்களா? அதுக்கு வந்து அதிமுக பதில் சொல்லணும். இதை யோசிக்க வேண்டும் என்றதான் என்னுடைய கருத்து.